அன்புமிக்க பங்கு மக்களே, இந்த 2012ஆம் ஆண்டை மகிழ்வாக நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். முதலிலே உங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கூறி நிற்கின்றேன். மலர்ந்துள்ள புதிய ஆண்டு அனைவருக்கும் நம்பிக்கையின் ஆண்டாக இருப்பதாக. இந்த 2012ஆம் ஆண்டை திருத்தந்தை அவர்கள் விசுவாச ஆண்டாக பிரகடனப்படுத்த உள்ளார். 2ஆம் வத்திக்கான் பொதுச்சங்கம் ஆரம்பமாகியதனுடைய 50வது ஆண்டை குறிக்கும் முகமாக இதை திருத்தந்தை அவர்கள் செய்ய உள்ளார். 2ஆம் வத்திக்கான் பொதுச்சங்கமானது திருச்சபைக்குள்ளே பாரிய மாற்றங்களை உண்டு பண்ணியது. ஆவியானவர் திருச்சபைக்குள்ளே அலையாக வீசினார் என்று கூறப்படுகின்றது. இந்த 2ஆம் வத்திக்கான் பொதுச்சங்கத்துக்கு பிற்பட்ட மாற்றமானது திருச்சபையை புத்துயிர் பெற்ற வேகமான முன்னேற்ற பாதைக்குள்ளே கொண்டு சென்றது. 50 ஆண்டுகளை கடந்துவிட்ட இந்த அலை இவ்வருடத்திலே அனைவருக்குள்ளும் மாற்றத்தை உருவாக்க மன்றாடுவோம். இந்த வருடத்திலே எமது மறைத்தளத்தாலே முன்னெடுக்கப்படவிருக்கின்ற அனைத்து செயற்பாடுகளும் வெற்றியடைய வேண்டும் என்று ஆசித்து நிற்போம். இந்த வருடத்திலே புதிய தொழில் முயற்சிகளை ஆரம்பிக்கிறவர்கள் தம் முயற்சியின் பலனை நிறைவாக பெற வேண்டும் என்று மன்றாடுவோம். புதிய குடும்பமாக திருமணம் செய்கின்றவர்கள், திருமணம் என்கின்ற அருட்சாதனத்தாலே இணையவிருக்கின்றவர்கள் திருமண வாழ்வின் மகத்துவத்தையும் மாண்பையும் உணர்ந்து கொள்ளுவார்களாக. இந்த வருடத்திலே முதல் நன்மை பெறும் பிள்ளைகள் இயேசுவின் உண்மை அன்பை உணரவும், உறுதி பூசுதல் பெறும் பிள்ளைகள் ஆவியின் திடப்படுத்துதலை உறுதியாக பெற்றுக்கொள்ளவும் முயற்சிப்பார்களாக. புதிய கல்வி முயற்சிகளை, புதிய அறிவியல் நிபுணத்துவங்களை, புதிய தொழில்சார் தொழில்நுட்பங்களை தொடங்குகிறவர்கள் விடாமுயற்சியோடு தொடர் பணி செய்வார்களாக. உலக அரங்கிலே பெரும் நெருக்குவாரத்துக்குள்ளாகி இருக்கும் பொருளாதார பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படுவதனாலே ஒவ்வொரு நாட்டின் பொருளாதாரமும் இந்த ஆண்டிலே மேம்படுவதாக. எமது தாயக தேசத்திலே மக்களின் அவல நிலைகள் மாற்றமடைந்து தேசத்துக்கான உண்மையான நீதியோடு கூடிய நிலையான நிரந்தர தீர்வுக்காக மனங்கள் ஒருங்கிணைந்து நல் தீர்வு திட்டங்களை முன்வைத்து பல நாடுகளின் ஆசியோடு நிலையான தீர்வு கிட்ட வேண்டும் என்று செபிப்போம். ஜனவரி மாதம் 1ஆம் நாள் உலக அமைதி தினமாகும். உலகத்தின் எல்லா நாடுகளும் அமைதிக்கான வழிகளை பின்பற்றி கொள்ளவும், அமைதியின் பாதையிலே தம் பயணத்தை மேற்கொள்ளவும் செபிப்போம். இந்த 2012ஆம் ஆண்டை மரியாளின் துணையோடு ஆரம்பிக்கின்றோம். ஜனவரி 1ஆம் நாள் மரியன்னை இறைவனின் தாய் என்ற விழாவோடு நாங்கள் இந்த ஆண்டை ஆரம்பித்திருக்கின்றோம். இந்த ஆண்டு முழுவதும் நல் தாயாக மரியன்னை எம்மை வழிநடத்த வேண்டும் என்று வேண்டி நிற்போமாக. நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் இன்னொரு செய்தியிலே உங்கள் அனைவரையும் சந்தித்துக் கொள்ளுகின்றேன். அமைதியின் தெய்வமே இறைவா, எம் இதய தலைவனே, அருள்வாய் அருள்வாய் யாம் ஏங்கி தேடுகின்ற அமைதி, அமைதி அமைதி என்றும் என்றும் அமைதி, அமைதி அமைதி என்றும் அமைதி. நீதி